أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாவில் முஸ்லிம்களால் மக்கத்து காஃபிர்களுக்கு ஏற்பட்ட மதிப்பச்சம் பற்றி எடுத்துரைத்தவாறு அபு ஜஹலுக்கும் உத்பாவுக்கும் இடையே போர் புரிவது தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பற்றி கூறப்பட்டிருந்தது. அதன் விளக்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: உத்பா பின் ரபிஆ தன் சகோதரன் ஷீபா பின் ரபிஆ மற்றும் தன் மகன் வலீத் பின் உத்பா ஆகிய இருவருக்கும் நடுவிலிருந்து வெளியேறி வரிசைகளை விட்டும் முன்னால் வந்து ஒற்றையாக போரிட அழைத்தான். ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உத்பா பின் ரபிஆ முன்னால் வந்தான். அவன் மகனும் அவன் சகோதரனும் அவனுக்கு பின்னால் வந்தார்கள். அவன், யார் என்னோடு ஒற்றையாக போர் புரிவார்கள், போட்டிக்கு வருவார்கள் என்று கூவி அழைத்தான். அன்சாரிகளைச் சேர்ந்த சில இளைஞர்கள் அவனுக்கு பதிலளித்தார்கள். அவன், நீங்கள் யார் என்று கேட்டான். உத்பா அந்த அன்சாரிகளிடம் நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள் தாம் யார் என்று அவனிடம் கூறினார்கள். பிறகு அவன், எங்களுக்கு உங்களோடு எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை என்றான். உத்பா அவர்களுக்கு இவ்வாறு பதில் கூறினான், எங்களுடைய சாச்சாவின் மகன்களுடன் சண்டையிடுவது மட்டும்தான் எங்களுடைய எண்ணமாகும். நாங்கள் குறைஷிகளுடன் மக்கத்தினருடன் சண்டையிட வேண்டும், அன்சாரிகளுடன் அல்ல என்றான். அத்துடன் உரத்த குரலில் கூவி இவ்வாறு கூறினான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் உறவினர்களில் எங்களுக்கு சரிசமமான மக்களை எங்களுடன் மோத அனுப்புவீராக. அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹம்சாவே எழுவீராக, அலியே எழுவீராக, உபைதா பின் ஹாரிஸே எழுவீராக. ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாச்சா ஆவார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரும் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாச்சா வழி உறவினர்கள் ஆவார்கள். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்பாவை நோக்கி முன்னேறி சென்றார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஷீபாவை நோக்கி சென்றேன். உபைதா அவர்களுக்கும் வலீதுக்கும் இடையில் மாற்றி மாற்றி 2 மோதல்கள் ஏற்பட்டன. இருவரும் ஒருவர் மற்றவரை காயப்படுத்தி பலவீனமாக்கிவிட்டார். பிறகு நாங்கள் வலீது பக்கம் திரும்பினோம், அவனை கொன்றுவிட்டோம். உபைதாவை நாங்கள் தூக்கி கொண்டு வந்தோம். அவர்கள் இருவரும், அதாவது ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தம்முடைய எதிரிகளை கொன்றுவிட்டார்கள். ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தம் தோழர் ஹஜ்ரத் உபைதா பின் ஹாரிஸ் அவர்களை தமது படைக்கு தூக்கி கொண்டு வந்த போது அவர்களின் கால் வெட்டுப்பட்டிருந்தது. அவர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் கொண்டு வந்ததும் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஷஹீத் இல்லையா என்று பணிவுடன் கேட்டார்கள். அன்னார், சந்தேகத்திற்கிடமின்றி நீர் ஷஹீது தான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாச்சாவளி உறவினரான ஹஜ்ரத் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அந்த காயங்களிலிருந்து மீள முடியவில்லை. அவர்கள் பத்ரிலிருந்து திரும்பி வரும்போது வழியில் மரணித்து விட்டார்கள். ஹஜ்ரத் உபைதா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது: அவர்களின் கால் வாளால் வெட்டப்பட்ட பிறகு அவர்களின் தோழர்கள் அவர்களை தூக்கி கொண்டு வந்தார்கள். அவர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்ததும் அவர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் படுக்க வைத்தார்கள்.
ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அருளுக்குரிய பாதத்தை அவர்களுக்கு கீழ் வைத்து விட்டார்கள். தம் கால்களை அவர்களின் கால்களுக்கு கீழ் வைத்து விட்டார்கள். உபைதா ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் அன்போடு அன்னாரை பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவேளை இன்று அபூ தாலிப் உயிரோடு இருந்திருந்தார் என்றால் அவரது கூற்றுக்கு அதிகம் உரிமையாளன் நான் என்பதை அவர் அறிந்திருப்பார் என்று பணிவுடன் கூறினார்கள். பிறகு அபூ தாலிப் அவர்கள் கூறிய கவிதையை படித்தார்கள். அதன் பொருள் இதுவாகும்: பைத்துல்லாஹின் மீது ஆணையாக, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிடப்படும் என்று நீ பொய் கூறினாய். இப்போதோ நாங்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக ஈட்டியையும் எறியவில்லை, அம்புகளையும் எறியவில்லை. நாங்கள் அவர்களை உன்னிடம் ஒப்படைத்து விடுவோம் என்று நீ பொய் கூறினாய். எங்களுடைய பிணங்கள் அவர்களுக்கு அக்கம் பக்கம் இருக்காதவரை நாங்கள் எங்களுடைய மகன்கள் மற்றும் மகள்களை விட்டும் கவனமற்றவர்களாக ஆகிவிடாதவரை அவர்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கவிதையை கேட்ட ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் ஷஹீத் ஆவீர் என்று நான் சாட்சி பகர்கிறேன் என்று கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அபூ ஜஹல் ஒரு துவா செய்தான். அதை பற்றி இவ்வாறு குறிப்பு கிடைக்கிறது: இரண்டு படைகளும் ஒன்றுடன் ஒன்று மோத ஆரம்பித்ததும், அதாவது கடுமையான போர் ஆரம்பித்ததும், அபூ ஜஹல் இவ்வாறு துவா செய்தான்: இறைவா, எங்களில் எவர் நெருங்கிய உறவுகளை முறிக்கிறாரோ, எவர் நாங்கள் இதற்கு முன் ஒருபோதும் கேட்டிராத விஷயங்களை கூறுகிறாரோ, இன்று அவரை நீ அழித்து விடுவாயாக. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக இவ்வாறு எழுதுகிறார்கள்: பத்ர் யுத்தத்தின் போது அம்ர் பின் ஹிஷாம் என்ற பெயரையுடைய ஒருவன், பிற்காலத்தில் அவனுடைய பெயர் அபு ஜஹல் என்று பிரசித்தி பெற்றது, அவன் குறைஷிய நிராகரிப்பாளர்களின் தலைவனாகவும் முதல்வனாகவும் இருந்தான். அவன் இந்த சொற்களில் துஆ செய்தான்: அல்லாஹும்ம மன் கான மின்னா அஃப்ஸத ஃபில் கௌமி வ அக்த அலிர் ரஹ்மி ஃப அஹின்ஹுல் யௌம். பொருள்: இறைவா, எங்கள் இருவரில். அவன் இந்த சொற்களால் தன்னையும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பொருள் கொண்டான். எவர் உன்னுடைய பார்வையில் ஒரு குழப்பவாதியாக இருக்கிறாரோ, சமுதாயத்தில் பிரிவினையை ஏற்படுத்துகிறாரோ, ஒருவர் மற்றவருடனான தொடர்புகளையும் சமுதாய உரிமைகளையும் துண்டித்துவிட்டு உறவுகளை முறிப்பதற்கு காரணமாகிறாரோ, அவரை இன்று நீ அழித்து விடுவாயாக. இந்த சொற்களால் அபு ஜஹல் கூற விரும்பியதாவது: ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழப்பவாதி ஆவார்கள். சமுதாயத்தில் பிரிவினையை ஏற்படுத்தி அநியாயமாக குறைஷிகளின் மதத்தில் ஒரு பிரிவினையை உருவாக்குகிறார்கள். அவர்கள் எல்லா உரிமைகளையும் பறித்துவிட்டார்கள், உறவுகளை முறிப்பதற்கு காரணமாகிவிட்டார்கள். நவுசுபில்லா. அவ்வாறு கூறுவதிலிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். இதிலிருந்து தெரிய வருவதாவது: ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு பரிசுத்தமானதாகவும் தூயதாகவும் இருக்கவில்லை என்றே அபூ ஜஹல் உறுதியாக நம்பினான். அதனால்தான் அவன் வேதனை மிகுந்த உள்ளத்தால் துவா செய்தான். ஆனால் அந்த துவாவுக்கு பிறகு அவன் ஒரு மணி நேரம் கூட உயிருடன் இருக்கவில்லை. இறை சீற்றம் அந்த இடத்திலேயே அவனுடைய தலையை வெட்டி வீசிவிட்டது. எவர்களின் தூய வாழ்க்கை மீது அவன் கரையை வீசினானோ, அவர்கள் அந்த களத்திலிருந்து வெற்றியும் உதவியும் கிடைக்கப்பெற்றவர்களாக திரும்பினார்கள். போர் நிலையை பற்றி ஒரு இடத்தில் இவ்வாறு படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது: மும்முரமான போர்க்களத்தில் ரத்தம் சிந்த வைப்பதில் களம் சூடுபிடித்திருந்தது. முஸ்லிம்களுக்கு முன்னால் அவர்களை விட மும்மடங்கு கூட்டம் இருந்தது. அது எல்லா விதமான போர் தளவாடங்களை ஏந்திக் கொண்டு இஸ்லாத்தின் பெயரடையாளத்தை அழித்துவிட வேண்டும் என்ற உறுதியுடன் போர்க்களத்துக்கு வந்திருந்தது. முஸ்லிம்கள் பாவம் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தார்கள். ஏழ்மையிலும் சொந்த ஊரை விட்டு வெளியேறிய துயரத்திலும் இருந்தார்கள். வெளிப்படையான வழிவகைகளை பொறுத்தவரை மக்கத்தினருக்கு முன் சில நிமிடங்களில் இரையாக கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஓரிரை கொள்கை மற்றும் தூதுத்துவத்தின் மீதான அன்பு அவர்களை கவலையற்றவர்களாக ஆக்கி வைத்திருந்தது. எதைவிட அதிகம் ஆற்றல் பெற்றது எதுவும் உலகில் இல்லையோ அந்த பொருள், அதாவது உண்மையான ஈமான் அவர்களுக்குள் ஓர் அசாதாரணமான ஆற்றலை நிரப்பிவிட்டது. அப்போது அவர்கள் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்கான எத்தகைய முன்மாதிரியை போர்க்களத்தில் காட்டிக் கொண்டிருந்தார்கள் என்றால் அதற்கு நிகர் கிடைப்பதில்லை. ஒவ்வொருவரும் மற்றவரை விட முந்தி அடியெடுத்து வைத்து வந்தார். இறை வழியில் உயிரை கொடுப்பதற்காக அமைதி இழந்து காணப்பட்டார். ஹதரத் ஹம்சா, அலி மற்றும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் எதிரிகளின் பல வரிசைகளை கிழித்து வைத்து விட்டார்கள். முஸ்லிம்களின் முதல் ஷஹீத் பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் அடிமை
ஹதரத் மஹஜா ரலியல்லான் அவர்கள் ஓர் அம்புக்கு இலக்காக ஆக்கப்பட்டார்கள். அதனால் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இவர்கள் முஸ்லிம்களில் ஷஹீதான முதல் நபர் ஆவார்கள். இதற்கு பிறகு பனு அத்தீபின் நஜ்ஜார் எனும் கோத்திரத்தின் ஒரு நபர் ஹதரத் ஹாரிசா பின் சொராக்கா ஷஹீதானார்கள். இவர்கள் நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் அருந்திக் கொண்டிருந்த போது இவர்களை நோக்கி ஓர் அம்பு எறியப்பட்டது. அது இவர்களின் கழுத்தில் சென்று தைத்தது. இவ்வாறு அவர்கள் ஷஹாதத் தகுதி அடைந்தார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு பின் சொராக்கா பின் ஹாரிஸ் பத்ர் யுத்தத்தில் ஷஹீதானார்கள். அப்போது அவர்கள் இளைஞராக இருந்தார்கள். அவர்களின் தாய் ரபீஆ பின் நஸ்ர் அவர்கள் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் தந்தையின் சகோதரி. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனது பார்வையில் ஹாரிசாவுக்கு இருந்த தகுதியை தாங்கள் அறிவீர்கள். எனவே அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்றால் நான் பொறுமை காப்பேன், நட்கூலிக்கான நம்பிக்கை வைப்பேன். ஒருவேளை வேறு ஏதாவது விஷயம் என்றால் நான் என்ன செய்கிறேன் என்று தாங்கள் பார்ப்பீர்கள் என்று கூறினார். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்தோ உனக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா? சொர்க்கம் ஒன்று மட்டும் தானா? ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கங்களோ ஏராளம் உள்ளன. மகனோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார். இந்த போரில் காண கிடைத்த சஹாபாவின் போர் உத்வேகம் பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் இன்று பொறுமையுடன் நட்கூலியாக கருதி போர் புரிவாரோ, புறமுதுகிட்டு ஓடமாட்டாரோ, இறைவன் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்வான். இதை கேட்ட பனு சலமா கோத்திரத்தைச் சேர்ந்த ஜுபைர் பின் ஹமாம் அவர்கள், அப்போது அவர்களின் கையில் சில பேரிந்த பழங்களும் இருந்தன, அவர்கள் அவற்றை உண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் இதை கேட்டதும் இவ்வாறு கூறினார்கள், எனக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் இந்த மக்கள் என்னை கொன்று விடுவதுதான் உள்ளதா? பிறகு தமது வாளை ஏந்தி கொண்டு எந்த அளவு போர் புரிந்தார்கள் என்றால் ஷஹீதாகிவிட்டார்கள். அஃப்ராவின் மகன் அவுஃப் பின் ஹாரிஸ் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தன் அடியானின் எந்த விஷயத்தால் மகிழ்ச்சி அடைகிறான் என்று பணிவுடன் கேட்டார்கள். அதற்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கவசம் போன்ற போர் ஆடைகள் இன்றி எதிரியை கொல்வதனால் என்று கூறினார்கள். இதனால் அவர்கள் தாம் அணிந்திருந்த கவசத்தை கழட்டி வீசிவிட்டார்கள். பல காஃபிர்களை கொன்ற பிறகு தாமும் ஷஹீதாகிவிட்டார்கள். அபூ ஜஹல் கொல்லப்பட்டது பற்றி புகாரியில் வரும் அறிவிப்புக்கு ஏற்ப ஹதரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் பத்ர் யுத்தம் அன்று வரிசையில் நின்று கொண்டிருந்தேன். நான் பார்வையை திருப்பி பார்த்தபோது எனக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் 2 இளவயது இளைஞர்கள் இருப்பதை கண்டேன். அவர்கள் இருந்ததனால் நான் பாதுகாப்பாக இருப்பதாக உணரவில்லை. இதற்குள் அவர்களில் ஒருவன் தன்னுடன் இருந்த மற்றொரு இளைஞனுக்கு தெரியாமல் என்னிடம், சாச்சா எனக்கு அபூ ஜஹலை காட்டுங்கள் என்று கேட்டான். நான் கூறினேன், என் சகோதரனின் மகனே, உனக்கு அவனிடம் என்ன வேலை இருக்கிறது? அதற்கு அவன், நான் அவனை பார்த்தால் ஒன்று அவனை கொன்று விடுவேன், இல்லை என்றால் அவனுக்கு முன்னால் நான் இறந்து விடுவேன் என்று அல்லாஹ்விடம் உறுதியெடுத்துள்ளேன் என்று கூறினான். பிறகு இன்னொரு இளைஞன் தன்னுடன் இருந்த மற்றொரு இளைஞனுக்கு தெரியாமல் என்னிடம் அதே போன்று கேட்டான். ஹதரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவேளை அவர்களுக்கு பதிலாக நான் 2 ஆண்களுக்கு நடுவில் இருந்திருந்தாலும் கூட எனக்கு ஒருபோதும் அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. அவர்களின் இந்த உணர்வு இருந்தும் அப்துர் ரஹ்மான் அவர்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. பிறகும் 2 வலுவான ஆண்கள் எனக்கு வலமும் இடமும் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நினைத்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவர்கள் இருவருக்கும் அபூ ஜஹல் பக்கம் கை காட்டி அவன்தான் என்று காண்பித்தேன். இதை கேட்டதுமே அவர்கள் இருவரும் பருந்துகளைப் போன்று அவன் மீது பாய்ந்தவனை கொன்றுவிட்டார்கள். அவர்கள் இருவரும் அஃப்ராவின் மகன்கள் முஆஸ் மற்றும் முஅவ்விஸ் ஆவார்கள். ஹதரத் முஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அபுல் ஹக்கம் வரை யாரும் சென்றடைய முடியாது என்று மக்கள் பேசுவதை கேட்டேன். எனவே நான் கண்டிப்பாக அவன் மீது தாக்குதல் தொடுப்பேன் என்று உறுதி கொண்டு விட்டேன். நான் அவன் மீது பாய்ந்தேன். வாளின் ஒரு வீச்சால் அவனுடைய பாதங்களை கணுக்கால் வரை வெட்டிவிட்டேன். அவன் மகன் இக்ரிமா என் தோள் மீது வாள் வீசினார். என் கைகளை வெட்டிவிட்டார். வெறும் தோளுடைய ஆதரவில் அது எனது ஒரு பக்கம் தொங்கிக் கொண்டிருந்தது. நாள் முழுவதும் நான் இவ்வாறே சண்டையிட்டுக் கொண்டிருந்தேன். வேதனை அதிகரித்ததும் நான் அதன் மீது காலை வைத்து அதை உடலில் இருந்து பிரித்து எடுத்து விட்டேன். போர் முடிந்ததும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டவர்களுக்கு நடுவில் நின்றார்கள். அபூ ஜஹலை தேட ஆரம்பித்தார்கள். அன்னார் அவனை காணாததால் இவ்வாறு துவா செய்தார்கள்,
அல்லாஹும்ம லா தோஜிஸ்னி ஃபிர்அவுன் ஹாசிஹில் உம்மா. அல்லாஹ்வே, நீ என்னை இந்த சமுதாயத்தின் ஃபிர்அவுனுக்கு எதிரில் தாழ்த்தி வைத்து விடாதே. அவன் தப்பி ஓடிவிடக்கூடாது. மக்கள் அவனை தேட ஆரம்பித்தார்கள். அப்போது ஹஜரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அவனை தேடி கண்டுபிடித்து விட்டார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, அவன் உன் பிடியிலிருந்து தப்பி ஓடிவிடக்கூடாது என்று துஆ செய்தார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹலுடைய பிணத்தை தேடுமாறு கட்டளையிட்டதும் ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கொலையுண்டவர்களில் தேடிய வண்ணம் அவரிடம் வந்தார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியிருந்தார்கள், ஒருவேளை உங்களுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை என்றால் அவன் கால் முட்டியில் ஒரு காயம்பட்ட அடையாளம் இருக்கிறது, அதை வைத்து அவனை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்றால், ஒருமுறை அப்துல்லா பின் ஜத்ஆன் வீட்டில் ஒரு விருந்தின் போது நான் அவனை பலமாக தள்ளினேன். அவன் முட்டி தரையில் படும் வகையில் விழுந்தான். அவனுடைய கால் முட்டியில் காயம்பட்டு விட்டது. அதற்கான அடையாளம் இப்போது வரை அவனுடைய கால் முட்டியில் இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த அடையாளத்தை வைத்தே நான் அவனை அடையாளம் கண்டு கொண்டேன். அப்போது அவனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. நான் அவனுடைய கழுத்தில் காலை வைத்து விட்டேன். ஏனென்றால் மக்காவில் அவன் எனக்கு மிகவும் தொல்லை கொடுத்திருந்தான். நான் கூறினேன், அல்லாஹ்வின் எதிரியே, அல்லாஹ் உன்னை எப்படி இழிவடைய செய்துள்ளான் என்று பார்த்தாயா? அவன் கூறினான், எந்த விஷயம் என்னை இழிவுபடுத்தியது? ஒருவனை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், அதனால் என்ன ஆயிற்று? நீங்கள் இன்று வரை என்னை விட அதிகம் கண்ணியத்திற்குரியவனை, அந்தஸ்தை உடையவனை யாரையும் கொன்றிருக்கிறீர்களா? சரி, யார் வெற்றி பெற்றது என்று சொல். ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அபூ ஜஹல் என்னிடம் தனது கடைசி நேரத்தில் நான் அவனுடைய கழுத்தில் காலை வைத்த போது இவ்வாறு கூறினான், ஆடுகளை மேய்ப்பவனே, இழிவான மேய்ப்பாளனே, நீ ஏறக்கூடாத இடத்தில் ஏறிவிட்டாய். ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு நான் அவனுடைய தலையை வெட்டிவிட்டேன். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அன்னாருடைய காலடியில் போட்டுவிட்டேன். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வின் எதிரி அபூ ஜஹலுடைய தலையாகும் என்று பணிவுடன் கூறினேன். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு நடு செலுத்தினார்கள். பிறகு கூறினார்கள், அல்லாஹுல்லஸீ லா இலாஹ கைருஹ், அல்லாஹ்வை அன்றி வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை. இது இப்னு ஹிஷாமின் அறிவிப்பாகும். ஓர் அறிவிப்பிலிருந்து தெரிய வருகிறது, ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அபூ ஜஹலை கொன்ற பிறகு அவர்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ ஜஹல் கொல்லப்பட்டது பற்றி கூறினார்கள். அப்போது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் நடந்து சென்றார்கள். மேலும் எவனை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லையோ அந்த அல்லாஹின் மீது ஆணையாக என்று கூறினார்கள். நானும் எவனை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லையோ அந்த அல்லாஹின் மீது ஆணையாக என்று கூறினேன். பிறகு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹலுடைய பிணத்திற்கு அருகில் நின்று கொண்டு இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹ்வின் எதிரியே, உன்னை இழிவுபடுத்திய அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஹஜரத் கதாதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஃபிர்அவுன் இருப்பான். இந்த சமுதாயத்தின் ஃபிர்அவுன் அபூ ஜஹல் ஆவான். அல்லாஹ் அவனை கொடூரமான முறையில் கொன்றான். அஃப்ராவின் 2 மகன்களும் வானவர்களும் அவனை கொன்றார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் அவனை முழுமையாக கொன்றுவிட்டார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், அபூ ஜஹலை ஃபிர்அவுன் என்று கூறப்பட்டுள்ளது. என்னை பொறுத்தவரை அவன் ஃபிர்அவுனை விட கொடியவனாவான். ஃபிர்அவுனோ கடைசி வேளையில் ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லஸீ ஆமன்து பிஹி பனூ இஸ்ராயீல் என்று கூறினான். அதாவது, எவனை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லையோ, எவன் மீது இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவன் மீது நான் ஈமான் கொள்கிறேன். ஆனால் இவன் கடைசி நேரம் வரை ஈமான் கொள்ளவில்லை. மக்காவில் எல்லா குழப்பத்தையும் இவன்தான் செய்தான். மிகவும் ஆணவம் கொண்டவனாகவும் சுயநலமுடையவனாகவும் மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பவனாகவும் இருந்தான். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று தமது சமுதாயத்தின் உண்மையாளர்களுக்கு மிருகங்களிடமிருந்தும் கொலைவெறி கொண்டவர்களிடமிருந்தும் விடுதலை அளித்தார்கள். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அவர்களை மக்காவில் இருந்து மதினாவுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த சமுதாயத்தின் ஃபிர்அவுனாக இருந்த அபூ ஜஹலை பத்ர் போர்க்களத்தில் கொன்றுவிட்டார்கள். ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
பத்ர் சந்தர்ப்பத்தில் மக்கத்து காஃபிர்கள் வந்தபோது அவர்கள் அவ்வளவுதான், இப்போது நாம் முஸ்லிம்களை கொன்றுவிட்டோம் என்று நினைத்தார்கள். அபூஜஹல், நாங்கள் பெருநாள் கொண்டாடுவோம், நன்றாக மது அருந்துவோம் என்று கூறினான். இப்போது முஸ்லிம்களை கொன்றுவிட்டுதான் பின்னால் செல்வோம் என்று நினைத்தான். ஆனால் அதே அபூஜஹலை மதீனாவின் 2 இளைஞர்கள், மக்கத்து காஃபிர்கள் மதீனா மக்களை மிகவும் இழிவாக கருதி வந்தார்கள். அவர்களை ஆராயே, அதாவது வெறும் காய்கறிகளை விளைய வைக்கக்கூடியவர்கள், விவசாயம் பார்ப்பவர்கள், இவர்களுக்கு போரை பற்றி என்ன தெரியும் என்று கூறி வந்தார்கள். அந்த இளைஞர்கள் கொன்றுவிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அந்த இளைஞர்கள் அவனை கொன்றுவிட்டார்கள். அவனுக்கு எப்படிப்பட்ட பரிதாபத்தை காண நேரிட்டது என்றால், அவனுடைய கடைசி ஆசை கூட நிறைவேற முடியவில்லை. அரேபியாவில் ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு தலைவன் போரில் கொல்லப்படும் போது அவன் ஒரு தலைவன் என்று அடையாளம் காணப்படும் பொருட்டு அவனுடைய கழுத்து நீளமாக வைத்து வெட்டப்படுவதுண்டு. ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அவன் உணர்வின்றி அசைவின்றி காயமுற்று விழுந்திருப்பதை பார்த்தார்கள். உன்னிலை என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு வேறு எந்த வருத்தமும் இல்லை, என்னை மதீனாவின் 2 விவசாய இளைஞர்கள் கொன்றுவிட்டார்கள் என்பது மட்டும்தான் வருத்தம் என்று கூறினான். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள், உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் கூறினான், இப்போது என்னுடைய ஆசை என்னவென்றால், என் கழுத்தை சற்று நீளமாக வைத்து வெட்டிவிடு. அவர்கள், நான் உன்னுடைய இந்த ஆசையையும் நிறைவேற விடமாட்டேன் என்று கூறி அவன் கழுத்தை நாடிக்கு அருகிலிருந்து கடுமையாக வெட்டிவிட்டார்கள். அவன் பெருநாள் கொண்டாட விரும்பிய அந்த நாளே அவனுக்கு இழவு நாளாக ஆகிவிட்டது. அவன் அருந்தியிருந்த மது செரிமானம் ஆவதற்கு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. இணைவைப்பாளர்கள் மீது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரப்பிலிருந்து கூழாங்கற்கள் வீசப்பட்ட சம்பவம் பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. சஹி புகாரியில் உள்ளது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்தில் துஆ செய்து கொண்டிருந்த போது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அன்னாருடைய கையை பிடித்துக் கொண்டார்கள். மேலும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள், தாங்கள் தங்கள் இறைவனிடம் மீண்டும் மீண்டும் துஆ கேட்டுவிட்டீர்கள் என்று கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவசம் அணிந்திருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்திலிருந்து வெளியே வந்து இதை ஓதிக் கொண்டிருந்தார்கள். சயூஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர் பலி ஸாஅத்து மௌஇதுஹும் வஸ்ஸாஅத்து அதஹா வ அமர். பொருள், அண்மையில் இவர்கள் அனைவரும் தோல்வியடைந்து விடுவார்கள், மேலும் புறமுதுகிட்டு ஓடுவார்கள். இந்த நேரத்தை குறித்துதான் இவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள். இந்த நேரம் மிகவும் கடினமானதும் மிகவும் கசப்பானதும் ஆகும். இதன் விளக்கத்தில் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியினில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். முஹாஜர்கள் என்ன, அன்சாரிகள் என்ன, எல்லா முஸ்லிம்களும் முழு பலத்துடனும் ஆரவாரத்துடனும் களப்பற்ற தன்மையுடனும் போரிட்டார்கள். ஆனால் எதிரியின் பெரும் எண்ணிக்கையும் அவனுடைய ஆயுதங்களின் மிகுதியும் எதையும் நடக்கவிடவில்லை. ஒரு நேரம் வரை முடிவு ஐயத்திற்குரியதாக இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து துஆ செய்வதிலும் வேண்டி கேட்பதிலும் மூழ்கியிருந்தார்கள். அன்னாருடைய மன்றாடல் ஒவ்வொரு நொடிக்கும் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆனால் கடைசியில் ஒரு மிக நீண்ட நேரத்திற்கு பிறகு அன்னார் சஜ்தாவிலிருந்து எழுந்தார்கள். மேலும் இறைவனின் நற்செய்தியான சயூஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர் என்பதை கூறியவாறு கூடாரத்திலிருந்து வெளியே வந்தார்கள். இமாம் ஜாரி சூரா அன்ஃபாலின் வசனமான வமா ரமைத்த இஸ் ரமைத்த வலாக்கின்னல்லாஹ் ரமா என்பதற்கு விளக்க உரை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு எழுதுகிறார்கள். குறைஷிகள் தாக்குதல் தொடுத்த போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே, இந்த குறைஷிய கோத்திரம் தன்னுடைய குதிரைகளுடனும் கர்வமான பொருள்களுடனும் உன்னுடைய தூதரை பொய்ப்பிக்கும் வகையில் வந்துள்ளார்கள், பொய்ப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வே, நீ என்னிடம் வாக்குறுதி அளித்த அந்த விஷயத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். அப்போது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள். அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உள்ளங்கை நிறைய மணலை எடுத்து அந்த காஃபிர்கள் பக்கம் வீசுங்கள் என்று கூறினார்கள். பிறகு 2 படைகளும் ஒன்றோடு ஒன்று மோதின. அப்போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள், பள்ளத்தாக்கின் கூழாங்கற்களால் நிரம்பிய உள்ளங்கை அளவு மணலை என்னிடம் கொடுப்பீராக. அதை அன்னார் அந்த காஃபிர்களின் முகங்களை நோக்கி எறிந்து விட்டார்கள். ஷாஹத்தில் வுஜூஹ், அதாவது முகங்கள் கெடட்டும் என்று கூறினார்கள். இணை வைப்பாளர்கள் தங்களுடைய கண்களை கசக்க ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்கள் தோல்வியை தழுவினர். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், வமாரமைத்த எதிரமைத்த வலாக்கின்னல்லாஹ் ரமா, அதாவது கூழாங்கற்கள் நிறைந்த மணலை நீர் எறிந்த போது உண்மையில் நீர் அதை எரியவில்லை. ஏனென்றால் நீர் எரிந்திருந்தால் அதனால் ஒரு மனிதன் எரிவதனால் ஏற்படும் அளவுக்கே தாக்கம் ஏற்பட்டிருக்கும். மாறாக
அல்லாஹ் அதை எறிந்தான். அதன் விளைவாக அந்த மணலின் துகள்கள் அவர்களின் கண்கள் வரை சென்றடைந்து விட்டன. ஆக இந்த மணலை எறிந்த செயல் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வெளிப்பட்டது. ஆனால் அதன் தாக்கம் அல்லாஹ்விடமிருந்து வெளிப்பட்டது. ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த போர்க்களத்தை பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு எழுதுகிறார்கள். கூடாரத்தில் இருந்து வெளியே வந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலாபுறமும் சுற்றி பார்த்தார்கள். அப்போது ரத்தம் சிந்த வைப்பதில் சூடுபிடித்திருந்த களத்தை பார்த்தார்கள். அப்போது அன்னார் மணலையும் கூழாங்கற்களையும் ஒரு உள்ளங்கை அளவு எடுத்தார்கள். அதை நிராகரிப்பாளர்கள் பக்கம் வீசிவிட்டு உத்வேகத்துடன் இவ்வாறு கூறினார்கள்: ஷாஹத்தில் வுஜூஹ், அதாவது எதிரியின் முகங்கள் சீர்கெட்டன. அத்துடன் அன்னார் முஸ்லிம்களை பார்த்து உரத்த குரலில் திடீர் தாக்குதல் தொடுங்கள் என்று கூறினார்கள். முஸ்லிம்களின் காதுகளில் தம் அன்பிற்குரிய எஜமானரின் குரல் சென்றடைந்தது. அவர்கள் தக்பீர் முழக்கமிட்டு ஒரே அடியாக தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். மறுபுறம் அன்னார் உள்ளங்கை அளவு மணலை இருந்ததும் எத்தகைய சூறாவளியின் சீற்றம் ஏற்பட்டதென்றால் காஃபிர்களின் கண், வாய், மூக்கு எல்லாம் மணலாலும் கூழாங்கற்களாலும் நிரம்ப ஆரம்பித்து விட்டது. அன்னார் கூறினார்கள்: இது இறைவனின் வானவர்களின் படையாகும், அது நமக்கு உதவ வந்துள்ளது. பெரிதோர் அறிவிப்பில் வருகிறது, அப்போது சில மக்களுக்கு இந்த வானவர்கள் தென்படவும் செய்தார்கள். இவ்வாறு இருப்பினும் ஒத்பா, ஷீபா மற்றும் அபு ஜஹல் போன்ற குரேஷிய தலைவர்களோ மண்ணோடு மண்ணாகிவிட்டிருந்தார்கள் தான். முஸ்லிம்களின் இந்த திடீர் தாக்குதல் மற்றும் திடீரென்று வந்த சூறாவளியின் சீற்றத்தின் விளைவால் குரேஷிகளின் கால்கள் ஆட்டங்காண ஆரம்பித்தன. விரைவாகவே காஃபிர்களின் படை ஓட்டம் பிடித்தது. சிறிது நேரத்தில் களம் காலியாகிவிட்டது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள்: இறை சந்திப்பில் இருக்கும் இந்த படித்தரத்தில் சிலவேளை மனிதனிடமிருந்து எப்படிப்பட்ட செயல்கள் வெளிப்படுகின்றன என்றால் அவை மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டவையாக தென்படும். இறை வல்லமையின் பண்பை தன்னிடம் கொண்டிருக்கும். உதாரணமாக, நம் எஜமானரும் தலைவரும் தூதர்களின் தலைவருமான ஹதரத் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கூழாங்கற்கள் நிறைந்த மணலை காஃபிர்கள் மீது எறிந்தார்கள். எந்த ஒரு துவாவின் விளைவாகவும் அல்லாமல் மாறாக சுயமே தமது ஆன்மீக ஆற்றலால் அந்த மணலை எறிந்தார்கள். ஆனால் அந்த மணல் இறை வல்லமையை காட்டியது. எதிரிகளின் படை மீது அதன் தாக்கம் எந்த அளவு வழக்கத்திற்கு மாற்றமானதாக வெளிப்பட்டதென்றால் அவர்களில் எவரும் அதன் தாக்கம் தன் கண்களில் ஏற்படாதவராக இருக்கவில்லை. அவர்கள் அனைவரும் குருடர்களைப் போன்று ஆகிவிட்டார்கள். அவர்களிடம் எந்த அளவு கலக்கமும் கவலையும் உருவாகியதென்றால் புத்தி பேதலித்தவர்களைப் போன்று ஓட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அற்புதத்தின் பக்கமே மேன்மை பொருந்திய அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான், அதாவது நீர் அந்த உள்ளங்கை நிறைய மணலை எறிந்த போது நீர் எரியவில்லை, மாறாக அல்லாஹ் அதை எறிந்தான். அதாவது திரைமறைவில் இறை ஆற்றல் செயலாற்றிவிட்டது. இது மனித சக்திக்கு உட்பட்ட பணியாக இருக்கவில்லை. எவ்வாறாயினும் சிறிது நேரத்தில் இடை வைப்பாளர்களிடம் தோல்வி மற்றும் மனக்குழப்பத்தின் தடயங்கள் தென்பட ஆரம்பித்துவிட்டன. முஸ்லிம்களின் முழு வலுவான தாக்குதலால் அவர்களின் வரிசைகள் சிதறிப்போய்விட்டன. அவர்கள் ஓட்டம் காண ஆரம்பித்தனர். முஸ்லிம்கள் அவர்களை விரட்டிச் சென்றார்கள். அவர்களை பகிரங்கமாக தோற்கடித்தார்கள். ஹதரத் சாத் ரலியல்லாஹு அவர்கள் காஃபிர்களுக்கு எதிராக கொண்டிருந்த கடுமையான உணர்வு பற்றி இவ்வாறு குறிப்பு வருகிறது: கடைசியில் எதிரிகள் தோல்வியடைந்து ஆயுதங்களை கீழே போட்டதும் சஹாபா அவர்களை சிறைபிடிக்க துவங்கியதும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் சாத் ரலியல்லாஹு அவர்களின் முகத்தில் இந்த காட்சியால் விருப்பமின்மையை கண்டார்கள். அதாவது முஸ்லிம்கள் செய்த இந்த செயலை அவர்கள் விரும்பாத வகையில் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் சாத் ரலியல்லாஹு அவர்களிடம், சாதே, நீர் சமுதாயத்தின் இந்த செயலை, அதாவது இணை வைப்பாளர்களை சிறைபிடிப்பதை விரும்பவில்லை போல என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இணை வைப்பாளர்களுடன் இது நம்முடைய முதல் மற்றும் வெற்றிகரமான போராகும். எனவே என்னுடைய பார்வையில் இதில் இணை வைப்பாளர்களை உயிருடன் வைப்பதற்கு பதிலாக அதிகமாக கொன்றுவிடுவது சிறந்ததாகும் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு சிறைபிடிப்பது பிடிக்கவில்லை, இவர்கள் அனைவரையும் கொன்றுவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பத்ர் யுத்தத்தில் வானவர்கள் இறங்கியது பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபிம் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். பொருள்: நீர் இறைவனிடம் மன்றாடி கொண்டிருந்த போது நிச்சயமாக நான் அணியணியான 1000 வானவர்களை கொண்டு உமக்கு உதவி புரிவேன் என்ற வாக்குறுதியுடன் அவன் உமது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான். பத்ர் யுத்தத்தில் வானவர்கள் இறங்கியதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சான்றளித்துள்ளார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் என்று கூறினார்கள், இவர்கள் ஜிப்ரீல் ஆவார்கள். இவர்கள் தம்முடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்துள்ளார்கள்.
மேலும் போர் ஆயுதங்களை ஏந்தியுள்ளார்கள். சீரத் இப்னு ஹிஷாமில் பல்வேறு சஹாபாவின் அறிவிப்புகள் பத்ர் யுத்தம் அன்று வானவர்கள் இறங்கியதற்கு சான்று பகர்கின்றன. இவை பற்றி சஹாபாவின் பல அறிவிப்புகள் உள்ளன. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். தாங்கள் முஸ்லிம்களில் பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு என்ன அந்தஸ்தை அளிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அன்னார் கூறினார்கள், சிறந்த முஸ்லிம்கள், அல்லது இதே போன்று வேறு ஏதோ ஒரு சொல்லை கூறினார்கள். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இதே போன்று பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட வானவர்களும் சிறந்தவர்கள் ஆவார்கள். ஒரு வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் இந்த அறிவிப்பையும் எழுதியுள்ளார். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பனி கஃபார் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவன் என்னிடம் கூறினான், நானும் என் சாச்சா வழி சகோதரனும் என நாங்கள் இருவரும் வந்தோம். ஒரு மலையில் ஏறிவிட்டோம். அங்கிருந்து பத்ர் களம் தென்பட்டது. நாங்கள் இணை வைப்பாளர்களாக இருந்தோம். போரில் யாருக்கு பேரிழப்பு ஏற்படுகிறது, போர் செல்வங்களை எடுத்துக்கொள்பவர்களுடன் சேர்ந்து நாமும் எடுத்துக்கொள்ளலாம் என்று காத்திருந்தோம். ஆக நாங்கள் மலை மீது இருக்கும் போதே மேகத்தின் ஒரு துண்டு எங்களுக்கு அருகில் வந்தது. நாங்கள் அதிலிருந்து குதிரைகள் கணைக்கும் சத்தத்தை கேட்டோம். கூறுபவர் இவ்வாறு கூறுவதை நான் கேட்டேன், ஹைசம், அதாவது முன்னோக்கி செல்லுங்கள். என் சாச்சாவளி சகோதரனுக்கோ இதயத்தின் திரையே கிழிந்து விட்டது. அவன் இந்த குரலை கேட்டு அங்கேயே மரணித்து விட்டான். மற்றபடி நானும் அழிவுக்கு அருகில் சென்று விட்டேன். பிறகு நான் என்னை சுதாரித்துக் கொண்டேன். அப்போது காஃபிராக இருந்த சுஹேல் பின் அமர் கூறுகிறார்கள், நான் பத்ர் யுத்தம் அன்று கருப்பு வெள்ளை புள்ளிகளை கொண்ட குதிரைகளில் வெள்ளையான மக்களை பார்த்தேன். அவர்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருந்தார்கள். குறைஷிகளின் மக்களை கொன்று கொண்டிருந்தார்கள், சிறைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆக பத்ர் யுத்தத்தில் வானவர்களை முஸ்லிம்கள் மட்டுமே கண்டிருக்கவில்லை, அதையும் தாண்டி காஃபிர்களும் பார்த்திருந்தார்கள். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்த அபு உசைத் மாலிக் பின் ரபியா அவர்களின் அறிவு வருகிறது. இது அவர்களின் பார்வை சென்ற பிறகுள்ள நிகழ்வாகும். சம்பவத்தை கூறிய அந்த நேரத்தில் கூறுகிறார்கள், இன்று நான் பத்ர் களத்தில் இருந்தால், என் பார்வையும் இருந்தால் நான் உங்களுக்கு, இதை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் போது அவர்களின் பார்வை சென்று விட்டிருந்தது. ஆனால் பத்ர் யுத்தத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி எனக்கு பார்வை இருந்த போது பத்ரில் நானே இதை பார்த்தேன் என்று கூறுகிறார்கள். எனக்கு இப்போது பார்வை இருந்தால் நான் உங்களுக்கு வானவர்கள் வெளிப்பட்ட அந்த கணவாயையும் காட்டியிருப்பேன். அதில் எனக்கு எவ்வித ஐயமோ சந்தேகமோ இல்லை. அபு தாவூத் மாசனி அவர்கள் அறிவிக்கிறார்கள், இவர்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், நான் பத்ர் யுத்தம் அன்று ஓர் இணை வைப்பாளனை அவன் மீது வாள் வீசுவதற்காக துரத்தி சென்றேன். திடீரென்று நான் பார்த்தது என்னவென்றால், என்னுடைய வாள் அவன் வரை சென்றிடுவதற்கு முன்பு அவனுடைய தலை வெட்டுப்பட்டு விழுந்துவிட்டது. அவனை என்னையன்றி வேறு யாரோ கொன்றுள்ளார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஹதரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பத்ர் யுத்தம் அன்று வானவர்களின் அடையாளம் வெள்ளை நிற தலைப்பாகையாக இருந்தது. அவற்றின் கூடுதல் துணியை அவர்கள் தம்முடைய முதுகுக்கு பின்னால் தொங்கவிட்டிருந்தார்கள். ஹுனைன் போர் அன்று செந்நிற தலைப்பாகை அவர்களின் அடையாளமாக இருந்தது. ஹதரத் அலி ரலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், தலைப்பாகைகள் அரேபியர்களின் மகுடங்கள் ஆகும். பத்ர் யுத்தம் அன்று வானவர்களின் அடையாளமாக வெள்ளை நிற தலைப்பாகை இருந்தது. அவற்றை அவர்கள் தம்முடைய முதுகில் தொங்கவிட்டிருந்தார்கள். ஆனால் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலையில் மஞ்சள் நிற தலைப்பாக இருந்தது. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், வானவர்கள் பத்ர் தவிர வேறு எந்த போரிலும் யாரையும் கொல்லவில்லை. அவர்கள் மற்ற போர்களில் எண்ணிக்கையையும் உதவியையும் அதிகரிப்பதற்காக கலந்து கொண்டு வந்தார்கள், யாரையும் கொல்லவில்லை. இது சீரத் இப்னு ஹிஷாமின் அறிவிப்பாகும். வானவர்கள் இறங்கியது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தியாகவும் அவர்களின் மன திருப்திக்காகவும் இருந்தது. இல்லையென்றால் வானவர்கள் போரில் செயல் ரீதியாக பங்கெடுக்கவில்லை என்பது சிலரது கருத்தாகும். இந்த சிந்தனையும் சில சஹீஹான ஹதீஸ்களுக்கு எதிரானவையாகும். சஹீஹான அறிவிப்பில் இருந்து வானவர்கள் செயல் ரீதியாக போரில் கலந்து கொண்டார்கள் என்பது நிரூபணமாகிறது. எனினும் இங்கு உதவி செய்வதற்கு ஒரே ஒரு வானவர் போதுமே, பிறகு ஆயிரக்கணக்கான வானவர்கள் ஏன் இறங்கினார்கள் என்ற விவகாரம் பிறக்கிறது. இமாம் இப்னு கசீர் அவர்கள் சஹீஹைனில், புகாரி மற்றும் முஸ்லிமில் உள்ள போர் காலகட்டத்தில் வானவர்கள் இறங்கிய ஹதீஸ்களை எடுத்து எழுதிய பிறகு இவ்வாறு எழுதுகிறார்கள், அல்லாஹ்விடமிருந்து வானவர்களின் இறங்குதல் மற்றும் முஸ்லிம்களுக்கு அதை பற்றிய தகவல் தெரிவித்தல் ஆகியவை நற்செய்தி வடிவில் இருந்தன. இல்லையென்றால் அல்லாஹ்வால் அது அல்லாமலும் தன்னுடைய எதிரிகளுக்கு எதிராக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்திருக்க முடியும். எனவேதான் அவன் இவ்வாறு கூறியுள்ளான், உதவி அல்லாஹ்விடமிருந்து மட்டுமே வருகிறது. சூரா முஹம்மதில் இவ்வாறு கூறியுள்ளான், அல்லாஹ் நாடி இருந்தால்
தானே அந்த காஃபிர்களிடம் பழி தீர்த்திருப்பான். ஆனால் அவன் உங்களை சோதிக்கிறான். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் மேகங்களுக்கு இடையிலிருந்தே தன் முகத்தை வெளிப்படுத்தினான். அதாவது போர் ஆரம்பித்து கூட இருக்கவில்லை, அதற்குள் மழை பொழிந்துவிட்டது. அதனால் காஃபிர்களுக்கு கடுமையான இழப்பும் முஃமின்களுக்கு போர் அடிப்படையில் மாபெரும் பலனும் கிடைத்தது. பிறகு முஃமின்களுக்கு உதவி செய்வதற்காகவும் காஃபிர்கள் மீது மதிப்பச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவும் வானவர்களும் உள்ளங்களில் இறங்கினார்கள். இன்னும் சொல்வதாயின் பத்ர் யுத்தத்தில் பல நிராகரிப்பாளர்கள் வானவர்களை தம்முடைய கண்களால் கண்டார்கள். மேலும் விவகாரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதன் கீழ் தலைவர்கள் தேடி தேடி கொள்ளப்பட்டார்கள். இவ்வாறே தஃப்சீரே சகீரில் சூரா ஆல இம்ரானின் 127வது வசனத்தின் கீழ் விளக்கமான குறிப்பு எழுதியுள்ளார்கள். அதில் கூறப்பட்டுள்ளது, கனவு அல்லது ஆன்மீக காட்சியில் நற்செய்தி கிடைப்பதால் மனிதனின் தைரியம் அதிகரிக்கிறது என்பதற்காகவே வானவர்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இல்லையென்றால் அல்லாஹ் உதவி புரிவான் என்பதே அசல் நோக்கமாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் இது ஓர் ஆன்மீக வடிவை கொண்டதாக இருந்தது. அது ஓர் உண்மையான நிலையாக இருந்தது. அதை நம்மக்களும் அந்நியர்களும் கண்டார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக கூறுகிறார்கள். இது அன்னார் இயற்றிய நூல் அத் தப்லீக் ஐனாய் கமாலாத் இஸ்லாம் என்பதில் உள்ளது. அதில் அரபியில் கூறப்பட்டுள்ளது, அரபு மக்கள் சில வேளை தாங்கள் பெரிய மேற்கோளை வாசிக்கும் போது எங்களுக்கு மொழியாக்கம் செய்ய கஷ்டமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். எனவே நான் அரபு வாசகத்தையும் படிக்க முயற்சி செய்கிறேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், وإذا أراد إخفاء صورة نفس واقعة فربما يرى في تلك المواضع الواقعة الكبيرة صغيرة مهونة والواقعة الصغيرة المسنونة كبيرة نادرة والواقعة المبشرة مخوفة والواقعة المخوفة مبشرة فهذه أربعة أقسام من الواقعات من سنن الله كما مضى. أما الواقعة كبيرة العظيمة التي أراد الله أن يريها صغيرة حقيرة فنظيرها في القرآن واقعة بدر لمن يتدبر ويرى. وإن الله قلل أعداء الإسلام ببدر في منام رسوله ليذهب الرعب عن قلوب المسلمين ويقضي ما أراد من القضاء. وأما الواقعة التي أراد الله أن يريها كبيرة نادرة فنظيرها في القرآن بشارة مدد الملائكة كي تقر قلوب المؤمنين ولا تأخذهم خيفة في ذلك المأوى. وإن تعالى وعد في القرآن للمؤمنين وبشرهم بأنه يمدهم بخمسة آلاف من الملائكة وما جعل هذا العدد الكثير إلا لهم بشرى لأن فردا من الملائكة يقدر بإذن ربه ألا أن يجعل علي الأرض سافلها فما كان حاجة إلى 5,000 بل إلى 5 ولكن الله شاء أن يريهم نصرة عظيمة فاختار لفظا يفهم من ظاهره كثرة الممدين وأراد ما أراد من المعاني. ثم نبه المؤمنين بعد فتح بدر أن عدة الملائكة ما كانت محمولة على ظاهر ألفاظها بل كانت مؤولة بتأويل يعلمه الله بعلمه الأرفع والأعلى وفعل كذلك لتطمئن قلوبهم بهذه البشرى
ويزيدهم حسن الظن والرجاء. இதன் மொழியாக்கம் இவ்வாறாகும்: அவனுடைய இந்த வழக்கமும் நடைமுறையும் எப்பொழுதும் இருந்து வருகிறது. அவன் அந்த சம்பவங்களை மறைத்து ரகசியமாக வைக்கிறான். அவற்றின் நுட்பம் அவனுடைய என்றால் அல்லாஹுடைய இந்த வழக்கமும் நடைமுறையும் எப்பொழுதும் இருந்து வருகிறது. எந்த சம்பவங்கள் மறைந்து இருக்க வேண்டும் என்பதை நுட்பஞானம் எதிர்பார்க்கிறதோ அவற்றை அவன் மறைத்து ரகசியமாக வைக்கிறான். மக்களின் ஆசைகளும் கருத்துகளும் அசல் உண்மைக்கு எதிராக இருக்கும். சில நேரங்களில் அவன் அந்த பெரிய நிகழ்வை ஒரு சிறிய சாதாரண நிகழ்வாக காட்டுகிறான். சிறிய சம்பவத்தை பெரிய அரிய நிகழ்வாக எடுத்துரைக்கிறான். நற்செய்தி வழங்கக்கூடிய நிகழ்வை அச்சுறுத்தும் நிகழ்வாகவும் அச்சுறுத்தும் நிகழ்வை நற்செய்தி வழங்கக்கூடிய நிகழ்வாகவும் காட்டுகிறான். இவை நிகழ்வுகளின் 4 வகைகளாகும். அவை அல்லாஹ்வின் நடைமுறைக்கு ஏற்ப தொடர்கின்றன. எந்த மகத்துவமிக்க மாபெரும் நிகழ்வை அல்லாஹ் சிறியதாக அற்பமானதாக காட்ட விரும்பினானோ அந்த நிகழ்வு பத்ர் யுத்தத்தின் நிகழ்வாகும். எவர் ஆழ்ந்த சிந்தனையை வெளிப்படுத்தவும் கண்களை திறக்கவும் விரும்புகிறாரோ அவருக்காக இதை காட்டுகிறான். எனவே அல்லாஹ் பத்ர் சந்தர்ப்பத்தில் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவில் இஸ்லாத்தின் எதிரிகளை குறைவாக ஆக்கி காட்டினான். அந்த சந்தர்ப்பத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் இஸ்லாத்தின் எதிரிகளை குறைவாக ஆக்கி காட்டினான். முஸ்லிம்களின் உள்ளத்தில் இருந்து அவர்கள் மீதான அச்சம் அகன்றுவிட வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் தான் நாடுவது நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் அவன் இவ்வாறு செய்தான். மேலும் அல்லாஹ் பெரியதாகவும் அரியதாகவும் ஆக்கி காட்ட விரும்பிய அந்த நிகழ்வுக்கான உதாரணம் திருக்குர்ஆனில் வானவர்களின் உதவியின் நற்செய்தி பற்றிய சம்பவமாகும். நம்பிக்கை கொண்டவர்களின் உள்ளம் குளிர வேண்டும் என்பதற்காகவும் போரில் அவர்களுக்கு எந்த அச்சமும் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் இவ்வாறு செய்தான். எனவே அல்லாஹ் திருக்குர்ஆனில் நம்பிக்கை கொண்டவர்களிடம் வாக்குறுதி அளித்தான். மேலும் அவன் 5000 மாணவர்களை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தான் என்று அவர்களுக்கு நற்செய்தி வழங்கினான். அவர்களுக்கு நற்செய்தியாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணிக்கையை அதிகரித்து விட்டான். இல்லையென்றால் வானவர்களில் ஒரு வானவரே தன் இறைவனின் கட்டளையால் பூமியை புரட்டி போடும் வல்லமை கொண்டுள்ளார். அதற்காக 5000 என்ன, 5 வானவர்கள் கூட தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு மகத்துவமிக்க வெற்றியை வழங்க நினைத்தான். எனவே அவன் உதவி செய்பவர்களின் பெரும்பான்மையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சொல்லை பயன்படுத்தினான். மேலும் இதையே நாடினான். பிறகு அவன் பத்ர் வெற்றிக்கு பிறகு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இதை தெரிவித்தான். வானவர்களின் எண்ணிக்கை வெளிப்படையான சொற்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கவில்லை. மாறாக அது அதற்கு விளக்கமாக இருந்தது. அதை உயர்ந்தவனும் மேலானவனுமான அல்லாஹ்வே நன்கறிவான். அல்லாஹ் தான் வழங்கும் நற்செய்தியின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதியடைய வேண்டும் என்பதற்காகவும் அவர்களை நல்லெண்ணத்திலும் நம்பிக்கையிலும் அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவுமே இவ்வாறு செய்தான். இணை வைப்பாளர்களின் தோல்வி பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: சிறிது நேரத்திற்கு பிறகு இணை வைப்பாளர்களின் படையில் தோல்வி மற்றும் மனக்குழப்பம் ஆகியவற்றின் தடயங்கள் தென்பட்டன. வெளிப்படையான போர் துவங்கியதும் தடயங்கள் தென்பட்டன. முஸ்லிம்களின் வலுவான தாக்குதலால் அவர்களுடைய வரிசைகள் சிதறிப்போக ஆரம்பித்தன. போர் தனது முடிவை நெருங்கியது. முன்னரும் கூறப்பட்டது போன்று பிறகு இணை வைப்பாளர்களின் படைகள் வரிசை மாறி பின்னுக்கு சென்றன. அவர்கள் ஓட்டம் பிடித்தனர். முஸ்லிம்கள் வெட்டி கொன்றவாறும் பிடித்து கட்டியவாறும் அவர்களை விரட்டி சென்றார்கள். இதுவரை என்றால் காஃபிர்களான அவர்கள் முழுமையான முறையில் தோல்வியை தழுவினார்கள். பிறகு ஓரிடத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: இந்த போர் இணை வைப்பாளர்களின் தெளிவான தோல்வியிலும் முஸ்லிம்களின் பகிரங்கமான வெற்றியிலும் சென்று முடிந்தது. அதில் 14 முஸ்லிம்கள் ஷஹீதானார்கள். முஹாஜிர்களில் 6 பேர், அன்சாரிகளில் 8 பேர். ஆனால் இணை வைப்பாளர்கள் பெரிய இழப்பை காண நேரிட்டது. அவர்களின் 70 பேர் கொல்லப்பட்டனர். 70 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். அவர்கள் பெரும்பாலும் வழிநடத்துபவர்களாகவும் தலைவர்களாகவும் பெரும் கண்ணியத்திற்குரியவர்களாகவும் கருதப்பட்டவர்களாக இருந்தார்கள். பத்ர் யுத்தத்தில் ஷஹீதான சஹாபா இவர்களாவார்கள். முன்னரே கூறப்பட்டது போன்று மொத்தம் 14 முஸ்லிம்கள் ஷஹீதானார்கள். அவர்களில் 6 பேர் முஹாஜிர்களைச் சேர்ந்தவர்களாவார்கள். 8 பேர் அன்சார்களைச் சேர்ந்தவர்களாவார்கள். முஹாஜிர்களில் ஹதரத் உபைதா பின் ஹாரிஸ் பின் முத்தலிப், உமேர் பின் அபி வக்காஸ், ஷிமாலைன் அதாவது உமேர் பின் அமர், ஆக்கில் பின் புகைர், மஹஜா மௌலா உமர் பின் ஹத்தாப், சஃப்வான் பின் பைசா ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் ஆகியோர் ஆவார்கள். மேலும் அன்சாரிகளில் சாத் பின் ஹைசமா, முபஷிர் பின் அப்துல் முன்சிர், யசீத் பின் ஹாரிஸ், உமைர் பின் ஹம்மாம்,
ராஃபே பின் முஅல்லா மற்றும் ஹாரிஸ் பின் சுராக்கா ரிஸ்வானுல்லாஹி அலைஹி மஜ்மயீன் ஆகியோர் ஆவார்கள். இணை வைப்பாளர்களில் கொல்லப்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது 70 இணை வைப்பாளர்கள் அணிந்தார்கள். அதிகப்படியாக குறைஷிய தலைவர்களாக இருந்தார்கள். சில முக்கியமான மற்றும் பெயர் போன கொலையுண்டவர்களின் பெயர்கள் இவையாகும்: ஹன்சலா பின் அபி சுஃபியான், ஹாரிஸ் பின் ஹஸ்ரமி, அஹ்மர் பின் ஹஸ்ரமி, உபைத் பின் சயீத் பின் ஆஸ் பின் சயீத் பின் ஆஸ், உக்பா பின் இபின் முஈத், உத்பா பின் ரபியா, ஷிபா பின் ரபியா, பலீத் பின் உத்பா பின் ரபியா, ஹாரிஸ் பின் ஆமிர் அபுல் பக்தரி, ஆஸ் பின் ஹிஷாம், நசர் பின் ஹாரிஸ், ஆஸ் பின் ஹிஷாம், அபுல் ஆஸ் பின் கயஸ், உமையா பின் ஆஸ் பின் ஹிஷாமின் பெயர் 2 முறை வந்துள்ளது, அல்லது இவர்கள் 2 பேர் ஆவார்கள். அபுல் ஆஸ் பின் கயஸ், உமையா பின் ஹல்ஃப், அபு ஜஹல், அவன் பெயர் அமர் பின் ஹிஷாம் ஆகும். இவர்களில் பெரும்பாலார் மக்காவில் முஸ்லிம்களுக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் துன்பமளித்தவர்கள் ஆவார்கள். இது தொடர்பாக மற்ற விஷயங்களை இனி எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். சில துவாக்களின் பக்கமும் கவனமூட்ட விரும்புகிறேன். பாலஸ்தீனத்தின் முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எளிமை ஏற்படுத்துவானாக. அநீதிக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க செய்வானாக. அவர்களுக்கு அவர்களுடைய உரிமையை வழங்கக்கூடிய, அவர்களை சரியாக வழிநடத்தக்கூடிய, அவர்களை அநீதியிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யக்கூடிய தலைவர்களை, வழிகாட்டிகளை வழங்குவானாக. இப்போது அவர்கள் மிகவும் அதிகமாக அநீதிக்குள்ளான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை சீர்தூக்குபவரும் அவர்களுக்கு வழிகாட்டுபவரும் எவரும் இல்லை என்று தோன்றுகிறது. முஸ்லிம்கள் ஒன்றுபட்டால் இந்த நிழல்களில் இருந்து வெளிவர முடியும். இதே போன்று ஸ்வீடனிலும் மற்ற சில நாடுகளிலும் கருத்து சுதந்திரம், மத சுதந்திரம் என்ற பெயரில் தவறான வேலைகளை செய்பவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது, முழு சுதந்திரம் கிடைத்துள்ளது. இதை சாக்காக வைத்துக்கொண்டு முஸ்லிம்களின் உணர்வுகளோடு விளையாடி எத்தகைய சில நடவடிக்கைகளை அன்றாட மேற்கொள்கிறார் என்றால் அவை முஸ்லிம்களின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடியவையாகும். மிகவும் அருவருப்பான செயல்களாகும். திருக்குரானை அவமதிப்பது அல்லது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மோசமான சொற்களை சொல்வது ஆகியவற்றை செய்கிறார்கள். அல்லாஹ்வே இவர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. இதிலும் முஸ்லிம் அரசாங்கங்களின் தவறும் உள்ளது. அவர்களிடம் உள்ள பிரிவினை காரணமாக இஸ்லாத்திற்கு எதிரான ஆற்றல்கள் இதுபோன்ற தவறான செயல்களை செய்கின்றன. முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து ஏதாவது எதிர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அது தற்காலிகமானதாக இருக்கும். அதுவும் எந்த தாக்கமும் அற்றதாக இருக்கும். எனவே முஸ்லிம் வழிகாட்டிகளுக்காகவும் முஸ்லிம் சமுதாயத்திற்காகவும் அதிகம் துஆக்கள் செய்யுங்கள். அதற்கான அதிக தேவையுள்ளது. பிறகு பிரான்ஸ் நிலையுள்ளது. அங்கும் முஸ்லிம்கள் இலக்காக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களும் மற்றவர்களும் சேர்ந்து செய்யும் எதிர் நடவடிக்கையும் தவறானதாகும். உடைத்து நொறுக்குவதால் ஒன்றும் கிடைக்காது. முஸ்லிம்கள் தங்களது செயலை இஸ்லாமிய போதனைக்கு ஏற்ப ஆக்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களின் சொல்லும் செயலும் இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப இருக்கும்போதுதான் வெற்றிகளும் கிடைக்கும். இவ்வாறு இருப்பினும் நாமோ துவாதான் செய்ய முடியும். குறிப்பாக இஸ்லாமிய உலகிற்காகவும் பொதுவாக முழு உலகிற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் அநீதியிலிருந்து பாதுகாத்து வைப்பானாக. உலகில் அமைதி மற்றும் சமாதான சூழலும் உருவாகிவிடட்டுமாக. எல்லாரும் ஒருவர் மற்றவரின் உரிமையை நிறைவேற்றுவதற்கான முக்கியத்துவத்தை புரியக்கூடியவர்களாக ஆவார்களாக. இல்லையென்றால் உலகம் எந்த பக்கம் சென்று கொண்டிருக்கிறதோ, நான் பலமுறை கூறிவிட்டேன், மிக பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கருணை புரிவானாக. இதே போன்று பாகிஸ்தானில் உள்ள அகமதிகளுக்காகவும் அதிகம் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களையும் எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாத்து வைப்பானாக. சொல்வதற்கென்னவோ பிரான்சில் மிக பெரும் விஷயங்களை வெளிப்படுத்துகிறார்கள். கொல்லப்பட்ட சிறுவனுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் நடப்பதாக புரியப்படுகிறது. ஆனால் செயல் ரீதியாக அங்குள்ள பொதுமக்களின் தோரணை எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் பிடிக்கப்பட்ட அந்த போலீஸ்காரருக்காகவும் கொல்லப்பட்ட அந்த சிறுவனுக்காகவும் என இருவருக்காகவும் நிதி திரட்டினார்கள். சிறுவனுக்காக திரட்டப்பட்ட நிதியில் வெறும் 2 லட்சம் யூரோக்கள் மட்டுமே சேர்ந்துள்ளன. மேலும் அந்த போலீஸ்காரருக்காக அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கையும் எடுப்போம் என்று கூறுகிறார்கள். அரசாங்கமும் அறிக்கை விடுகிறது. அவருக்கு சாதகமாக அவருக்கு உதவுவதற்காக 1 மில்லியனுக்கும் அதிகமான யூரோக்கள் ஒன்று சேர்ந்து விட்டன.
அல்லாஹ்வே கருணை புரிவானாக. இந்த மக்களுக்கு நீதியுடன் நடப்பதற்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. முஸ்லிம்களுக்கு ஒன்றுபடுவதற்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. चलने की भी तौफीक अता फरमाए और मुसलमानों को एक होने की भी तौफीक अता फरमाए. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.